சிந்து பைரவி டுடே எபிசோட். காட்டுக்குள்ளார மாட்டிட்டு பைரவி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. பாம்புகிட்ட இருந்து தப்பிச்சு வந்து கீழே ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு வேற ரொம்பவே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு பைரவ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனுமே வந்து அங்கேயே போட்டுட்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆறுமுகமும் பார்த்தீங்கன்னா பைரவின்னு போகும்போது ஒரு இடத்துல சிக்னல் கிடையாது, ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே ஃபோன் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா பைரவியோடைய ஃபோன் கீழே விழுந்திருக்கும். பைரவிக்கு ஏதாச்சும் ஆபத்தா, ஃபோன் வேறு இங்கே விழுந்திருக்கு, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து போவாங்க. பின்னாடி அந்த சம்பத்தோடைய தம்பி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னடா உனக்குன்றாங்க. எங்கிட்ட தப்பிச்சிரு வேண்டு பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆறுமுகம் அவங்கள போட்டு அடிக்கிறதும், அவங்க ஆறுமுகத்தை போட்டு அடிக்கிறதுன்ட்டு பயங்கர சண்டை. இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டானுவாங்க. ஆனால் ஆறுமுகம் அவங்க கையை உடைச்சு பயங்கரமாக இது பண்ணிவிடுவாங்க. அந்த வழியில் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆறுமுகம் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரெடி ஆகிட்டு உடனே ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அதாவது கோட்டை வந்து அவங்க ஷோல்டர் மேலே போட்டு போகிறதுக்கு பதிலாக சிந்துவோடைய ப்ளவுஸை போட்டுட்டு போவாங்க. அதை சிந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி போட்டு போகிற டாக்டர்னு சொல்லி சிரிச்சிட்டு பின்னாடி வருவாங்க. அதுக்கு பெரியம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்றாங்க. சிவா ஒரு நிமிஷம்ப்பா, கோட்டுக்கு பதிலாக நீ ப்ளவுஸை போட்டுட்டு போகிறேன்னு எல்லாம் ஃபன் பண்ணி சிரிக்கிறாங்க. சிவாவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்து வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்க. சாரி சிந்துன்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல டாக்டரேன்றாங்க. சரி பெரியம்மா போயிட்டு வரேன்றாங்க. எப்படியும் நல்ல வேலை நாங்கள் பார்த்தோம் சிவா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே உன்னை பார்த்து சிரிச்சிருக்கோன்றாங்க. சரி பெரியம்மா வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாத்தியாக்கா என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுன்றாங்க. சிந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதான்றாங்க. சிந்து எனக்கு சமைச்சிருமோ, சமையலே நல்லா இருக்குன்ற மாதிரி சிவாவுடைய அப்பா சொல்கிறாங்க. அக்கா இவ்வளோ நாளாக அந்த மனுஷனுக்கு நீ சமைச்சு போட்டது பிடிக்கலையா, இப்போ மருமக வந்து சமைச்சு போடுறது பிடிச்சிருக்கான். இந்த விடுடா. அந்த ஸ்னேகாவுக்கும் சிவாவுக்கும் என்ன ஆச்சு, என்னதான் பிரச்சனை, இந்த சிந்து என்னதான் வந்து போட்டானே தெரியல, இப்படி சிந்து பேச்சவே கேட்டுட்டு இருக்காங்க இந்த சிவா அப்படின்ட்டு மக செம டென்ஷனில் இருக்காங்க. லாயரை பார்த்து பேசணுன்ட்டு ஒரு லாயர்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து சொத்து எல்லாமே வந்து அன்னபூர்ணி பேரில் இருக்குது, ஆனால் அது ஏன் பேர் மகாலட்சுமின்ற பேருக்கு மாற்றணும். பசங்க ஒருத்தருக்கு அவன் படிக்காத முட்டாள், இன்னொருத்திக்கு வாயே பேச வராது. அதனால நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இருக்கிற அந்த வக்கீல் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ரிட்டையர் ஆகிட்டு வேறு ஒருத்தர் அது நம்பாலதான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்போ வந்து இந்த சொத்தை வந்து மகாலட்சுமி பேருக்கு மாற்றிக்கலான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. ஆறுமுகம் பைரவன் கத்திட்டே இருப்பாங்க. மறுபடியும் சம்பத்தோடைய தம்பி வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. ஆறுமுகத்தோட தலையில் போட்டுன்னு போட்டுருவாங்க. வழியிலே மயங்கிடுறாங்க. இன்னைக்கு உன் கையை வெட்டாமல் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவங்க அருவாவை எடுத்துகிட்டு வருவாங்க கையை வெட்டலான்ட்டு. அதுக்குள்ளேயே பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பத்தோடைய தம்பியை வந்து கொத்திடுது. அந்த வழியிலே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வழியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண் திறக்கிறாங்க. இந்த இடத்துல ஆறுமுகோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நினைக்கிறாங்க. ஆறுமுகம்னு வாங்க, இங்கே பைரவின்னு வாங்க, மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. பைரவி போயிட்டு ஆறுமுகத்தை கட்டி பிடிக்கவும் கீழே விழவும் தாங்கி பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் செம கியூட்டாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் இல்லை காட்டுக்குள்ளார நீ போவேனான்னு சொன்னோம், பேச்சை மீறி வந்துட்டு என்னை மன்னிச்சிடல இருக்கட்டும்ன்றாங்க. இப்போ நைட் ஆகிடுச்சு, இங்கே போக முடியாது, இங்கே தான் தங்கணும். இங்கேயா காட்டுக்குள்ளார எப்படி தங்கிதான் ஆகணும், வேறு வழியில் வா பைரவி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே படுத்துக்கலாம், இங்கே எப்படி படுக்க முடியும், என்னால் கீழே படுக்க முடியாது, பூச்சி புழுகு. சரி இருன்னு சொல்லிட்டு மரத்துலேயே ஊஞ்சல் மாதிரி அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. பைரவி ஆறுமுகத்தை ரசிக்கிறாங்க. நீங்கள் படுத்துக்கோன்றாங்க. நான் கீழே படுத்துக்கிற பூச்சி புழுகு அதெல்லாம் பழகி போன விஷயம்ன்றாங்க. தூக்கம் வரலனோடனே அது ஒரு கயிறு கட்டி அவங்க படுத்துட்டு ஆடுற மாதிரி அது பைரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.